Hi, hello, vanakkam and welcome to VSK Teachers YouTube channel. This is Suresh Kannan. Welcome back to my channel. இந்த வீடியோவில் எனக்கு பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்டர்லி ரிவிஷன் 2024க்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 27, 28, 29, 30 இந்த 4 கொஸ்டின் நம்பர்ஸ்லையும் வரப்போட கிராமர் டாப்பிக்கோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன், அது மட்டும் இல்லாமல் 46ல் A and Bக்கான தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27 உங்கள் கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஐ ஆம் வெரி பிஸி சேஞ்ச் இன் டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு ஸ்பீச்லேருந்து கேட்குறாங்க. ஸோ டேரக்ட் ஸ்பீச் கொடுத்து அதை நமக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஐ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஆம் அப்படிங்கிற வேர்ப் இருக்குது, வெரி பிஸி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ இந்த ஐ அப்படிங்கிறது எய்தர் ஹீ ஆர் ஷி அப்படின்னு ஏதாவது ஒன்றா மாற்றிக்கலாம். ஆம் அப்படிங்கிறது V1, இந்த V1க்கான V2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ் ஆர் வேர் தான் வரும். ஹீ ஆர் ஷி அப்படின்னு வரும்போது நமக்கு வாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா அது சிங்குலர். வெரி பிஸி அப்படிங்கிறது சேஞ்சே ஆகாது, எப்போவுமே வெரி பிஸின்னு தான் இருக்கும், ஏன்னா பிஸிங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் எந்த கிராமர் டாப்பிக்கில் மாறும்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ்னு சொல்லக்கூடிய டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் மட்டும்தான் அது பிஸியர், பிஸியஸ்ட்னு மாறும். டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் போகும் பொழுதோ, ஆக்டிவ்லேருந்து பேசிவ் மாற்றும் போதோ, சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் மாற்றும் போது இந்த பிஸி மாறாது. சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது சப்ஜெக்ட், இது வேர்பு. வெரி பிஸி அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட், இது கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ஸோ ஆன்சர் என்ன, ஹீ ஆர் சி எது வேணால் நம்ம வச்சுக்கலாம். வாஸ் வெரி பிஸி, தட் இஸ் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் நம்பர் 28. த ஸ்மக்லர்ஸ் ஹேஸ் பீன் நாப்டு பை த போலீஸ் சேஞ்ச் இன் டு அதர்வைஸ். அவங்க என்ன வாய்ஸ் சொல்லல, அதர்வைஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே நம்ம டென்ஸை வச்சு இது என்ன வாய்ஸ்னு கண்டுபிடிச்சலாம். ஹேஸ் பீன் V3 + பை. ஸோ பை இருக்குது, இது பேசிவ் வாய்ஸ். ஸோ அப்போ இதை என்ன மாற்றணும், ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் அப்படிங்கிறது இது சப்ஜெக்ட்டு, இந்த பைக்கு அப்புறம் இருக்கக்கூடியது இது ஆப்ஜெக்ட், அதாவது இது பேசிவ் வாய்ஸில். ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட்டு, த ஸ்மக்லர்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ சப்ஜெக்ட்னா சென்டென்ஸோட ஃபஸ்ட்டு தானே வரணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் த போலீஸ் அப்படின்னு எழுதிக்கிறணும். நெக்ஸ்ட்டு ஹேஸ் பீன் நாப்டுன்னு இருக்குது, இந்த பீன் ரிமூவ் பண்ணணும், ஏன்னா பை ரிமூவ் பண்ணும்போது அடிஷ்னலாக வரக்கூடிய V3 என்ன பண்ணணும், நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த ஹேஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 2 ஹெல்பிங் வேர்ப் இதோட பேர் ஆகும். ஹேவ் ஆர் ஹேஸ், ரெண்டில் எது வரும், போலீஸ்னாவே ப்ளூரல் தான். ஸோ அப்போ ஹேவ் தான், ஹேஸ் வராது. நெக்ஸ்ட் எனக்கு பீனை ரிமூவ் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்குது V3. ஸோ அப்போ நாப்டு NABBED நாப்டு அப்படி வச்சுக்க வேண்டியதான். ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது, த ஸ்மக்லர்ஸ் SMUGGLER ஸ்மக்லர். ஸோ இதை என்ன பண்ணிக்கிறோம், ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வந்துடுச்சு. ஸோ இது ஸ்மால் லெட்டர் எழுதிடும். ஸோ ஆன்சர் அந்த போலீஸ் ஹேவ் நாப்டு த ஸ்மக்லர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. இது இஃப்ல ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இது இஃப் கிளாஸ் சென்டென்ஸாக இருக்கும். ஸோ முதல்ல கொடுத்துருக்க ஃபார்மட் கரெக்டானு பார்த்துக்கணும். சில சமயம் தப்பாக நம்ம கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹேடு ப்ளஸ் கம் அப்படிங்கிறது V3. அப்போ ரிசல்ட்டில் வுட் ஹேவ் ப்ளஸ் V3 அப்படின்னு இருக்கும். அட்டெண்டர் அப்படிங்கிறது V3. ஸோ அப்போ ஃபார்மட் கரெக்டு. இப்போ வாங்க கொஸ்டினுக்கு பிகின் வித் ஹேடை வச்சு இந்த சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ சிம்பிள், இந்த ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். பிகின் வித் அப்படின்னு வந்தால் ஃபஸ்ட்டு 3 வேர்டு தான். அதில் முதல் வேர்டை ரிமூவ் பண்ணிடணும். செகண்ட் வேர்டை தூக்கி ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதிடணும், கேபிட்டல் லெட்டரில் HAD. ஹேட் ஐ எப்பவுமே கேபிட்டல் லெட்டர் தான் வரும். பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபுல் ஸ்டாப்லேருந்து எதுவும் மாறாமல் எடுத்து நேரம் எழுதி வச்சிட வேண்டியதான். எக்ஸாம்பிள், ஹேட் ஐ come earlier, I would have attended the interview. கடைசியாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சோம்னா அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், unless you have a valid passport you cannot leave the country. வேலிடான பாஸ்போர்ட் இல்லாத வரைக்கும், இங்கே இல்லாத வரைக்கும் நீ இந்த கண்ட்ரியை லீவ் பண்ண முடியாது. ஸோ அதான் கொஸ்டின். ரிலேட் இன்டு காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறாங்க. ஸோ கொடுத்துருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்லெஸ்ல ஸ்டார்ட் ஆகிறதுனால இது ஒரு இஃப் கிளாஸ். அன்லெஸ் இருந்தாவே கேனாட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அன்லெஸ்னா இந்த கமாவை எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஆர் ஆட் பண்ணலாம், இப்படி இல்லைன்னா ஆர் எல்ஸ் ஆட் பண்ணலாம், அதுவும் இல்லைன்னா அதர்வைஸ். இந்த 3ல் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3யுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அன்லெஸ் வரும்போது காம்பவுண்டுக்கான கன்ஜெக்ஷன் இதுதான். ஸோ இப்போ அன்லெஸ் ரிமூவ் பண்ணுறோம், அதுக்கு பதில் இருக்க ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்ன பண்ணணும், கேபிட்டல் லெட்டரில் யூ ஹேவ் அ வேலிட் பாஸ்போர்ட். அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா கண்டிப்பாக யூ ஷுட் ஹேவ் எ வேலிட் பாஸ்போர்ட் ஆர் எல்ஸ், இல்லைன்னா ஆர் அதர்வைஸ் அப்படி எழுதிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, யூ கேனாட், அது அப்படி எழுதிக்கிறது தான். உன்கிட்ட வேலிட் பாஸ்போர்ட் இல்லைன்னா நீ என்ன பண்ண முடியாது, இந்த கண்ட்ரியை விட்டு லீவ் பண்ண முடியாது. ஸோ அதான் ஆன்சர். லாஸ்ட் என்ன, கண்ட்ரி விட்டு லீவ் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ஆல். யூ ஷுட் ஹேவ் அ வேலிட் பாஸ்போர்ட், அதர்வைஸ் யூ கேனாட் லீவ் த
country. Next 46ல A. 46ல A வந்து எப்பவுமே 4 கொஸ்டின் இருக்கும். நமக்கு மார்க் மட்டும் நமக்கு they given 5 marks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 டேஷ் இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எப்பவுமே ஹோமோஃபோன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. The doctor advised his patient to take out the dash of cigarette. அப்போ சிகரெட்டுக்கான ப்ளூரல் ஃபார்ம் என்ன? பாக்கெட். பாக்கெட் ஆஃப் சிகரெட். அப்போ பாக்கெட் தான் ஃபர்ஸ்ட் டேஷ். He had in his dash பாக்கெட். POCKET. இது பாக்கெட்னா ஷர்ட் பாக்கெட். இது 2வது டேஷ்ல ஃபில் பண்ணணும். அண்ட் த்ரோ இட் இன் த டஸ்ட்பின். உன் பாக்கெட்ல இருக்கக்கூடிய பாக்கெட் ஆஃப் சிகரெட் எடுத்து டஸ்ட்பின்ல போடு. ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், if we had time we dash visit the exhibition, use the correct tense கொடுத்துருக்காங்க. ஸோ டென்ஸ் அதை தாண்டி இது ஒரு if class. if classல எங்கே இருக்கு? had plus had இருக்கு. இன்னொரு had இருக்கனால இது had plus V3. அப்போ ரிசல்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான் would plus have plus V3. அப்போ V1 நமக்கு இங்கே இருக்கு. என்ன இருக்கு? V1 visit இருக்கு. அது வச்சோமா இந்த இதை ஃபில் பண்ணிடலாம். ரூல் படி இருக்கக்கூடிய would, நெக்ஸ்ட் வர வேண்டிய have, நெக்ஸ்ட் V3 visit அப்படிங்கிறத visited அப்படின்னு எழுதிடும். ஆன்சர் என்ன? if we had time, we would have visited the exhibition. Question number 3, the sisters dash meet every day when they lived in the same town. Fill in the blank with a suitable semi-model. Semi-model கேட்டால் 3 ஆப்ஷன் தான். 1 used to, 2 dare, 3rd one need. இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. இங்கே என்ன இருக்கு? when they lived in the same. இந்த they lived அப்படிங்கிறது past tense. ஸோ அவங்க டெய்லி மீட் பண்ணிக்கிப்பாங்க. அப்போ டெய்லி நடக்கிறதுக்கு ஹேபிட். அப்போ பாஸ்ட் டென்ஸோட ஹேபிட்டுக்கு யூஸ் டு அப்படிங்கிறது தான் ஆப்டான செமி மாடல். பாஸ்ட்டுங்கிற ஹேபிட்டுக்கு நல்லா கவனிச்சுங்க. லாஸ்ட் ஒன், டோன்ட் டாக் டேஷ் யூ ஆர் ஈட்டிங். சூட்டபிள் கன்ஜெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிடும் பொழுது பேசாதே, சாப்பிடும் பொழுது ஒயில். அதான் கரெக்டான ஆன்சர். டோன்ட் டாக் ஒயில் யூ ஆர் ஈட்டிங். பி எரர் ஸ்பாட். இந்த 2ல் ஏதாவது ஒன்று 46ல A இல்லைனா B 2ல் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணால் போதும். நான் 2யுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு வரப்போகிற கொஸ்டின்ஸில் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நெய்தர் ஆஃப் த பாய்ஸ் ஆர் கில்ட்டி. இங்கே ஆரில் தான் மிஸ்டேக் இருக்குது. நெய்தர் வந்தாவே நவுன் ப்ளூரலாகவும் வெர்ப் சிங்குலராகவும் இருக்கும். தட் இஸ் அ ரூல். பாலாஜி இஸ் ஜூனியர் தேன் மீ. இந்த ஜூனியர் அதாவது ERல ஒரு வேர்டு முடிஞ்சு அது பக்கத்தில் தேன் வரும். பட் ஜூனியர் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் கிடையாது. இது ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். இட்ஸ் நாட் அ அட்ஜெக்டிவ். ஸோ அப்போ இந்த தேன் வராது. அதுக்கு பதிலாக டு. அவர் டீச்சர் கிவ்ஸ் அஸ் அ லாட் ஆஃப் அட்வைசஸ்ன்னு இருக்கு. அட்வைஸ் எஸ் தேவையில்லை. த குவாலிட்டி ஆஃப் த மேங்கோஸ் ஆர் குட். நம்ம யோசிக்கலாம், மேங்கோஸ் இருக்கு ஆர் கரெக்டாக தான் கிடையாது. இங்கே குவாலிட்டி தான் பேசப்படுது. அப்போ குவாலிட்டிக்கான ஹெல்பிங் என்ன அப்படின்னா இஸ் தான் கரெக்ட். த குவாலிட்டி ஆஃப் த மேங்கோ இஸ் குட். நெக்ஸ்ட் ஒன், த டூரிஸ்ட் டுக் மச் ஃபோட்டோஸ் டியூரிங் தேர் ட்ரிப். இந்த கொஸ்டினில் மிஸ்டேக் வந்து த டூரிஸ்ட் டுக் ஓகே, ஃபோட்டோஸ் ஓகே, டியூரிங் ஓகே, தேர் ட்ரிப் டூரிஸ்ட் இருக்குது, இங்கே தேர் இருக்குது, எல்லாம் ஓகே தான். இந்த மச் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நம்பர் அப்படின்னு வரும்பொழுது எக்ஸாக்டான நம்பர்ஸ் வந்துடும். அப்போ இங்கே மெனி அப்படிங்கிறது தான் கரெக்ட். மெனி ஃபோட்டோஸ் தான் கரெக்ட். மச் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது வராது. இது வந்து அன்கவுண்டபிள் நவுனுக்கு வேணால் மச் யூஸ் பண்ணிக்கலாம். மச் வாட்டர். ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது வந்து கவுண்டபிள் நவுன் தானே. ஸோ அதனால் அதில் மெனி அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் டுடேஸ் டாபிக். இது வந்து கிராமர் டாபிக் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி ரிவிஷன் தான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுடைய ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுறது மூலமாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிவிஷனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரியான இன்னொரு கிராமர் எக்ஸ்பிளேஷன் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye and signing off. This is Suresh Kannan on VSK Teachers. Thank you. Have a good day.